இந்த உலகத்துல மென்னும் உமனும் ஒரே ரூம்ல வாழணும். அதுவும் எந்த செவரும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு பெரிய ரூம் இருக்கும். அதை தான் எல்லாரும் காமனா யூஸ் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு பூமி அழிஞ்ச மாதிரி ஆயிரும். ரொம்பவே கம்மியான அளவுல தான் மக்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுலயே 5 விதமான டீமா பிரிச்சு விட்டுருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டீமோட வேலை என்னன்னா ஃபுல்லா ரிசர்ச் தான். இவங்களோட வேலையே ஃபுல்லா ரிசர்ச்சில் தான் இருக்கும். இவங்களோட வாழ்நாள் ஃபுல்லா இங்கே தான் இருக்கணும். அடுத்து செகண்ட் டீமோட வேலை என்னன்னா ஃபுல்லா ஒர்க்கர்ஸா இருப்பாங்க. என்ன ஒர்க்கா இருந்தாலும் அவங்க தான் செய்யணும். அடுத்து தேர்ட் என்னன்னா உண்மையை பேசுறவங்க மட்டும் இங்க இருக்கணும். அடுத்து நாலாவது என்னன்னா இந்த ஊரை பாதுகாக்கிறவங்க. கடைசியா 5வது டீமோட வேலை முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. குழந்தைங்களுக்கு யாருக்கெல்லாம் 18 வயசுக்கு மேல ஆச்சோ அவங்கள எல்லாம் டீம் பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்கணும். அதை வச்சுதான் இவங்க எந்த டீமுக்கு போவாங்க அப்படிங்கறத முடிவு பண்றது. ஒரு ஆளா வந்து எந்த டீமுக்கு போறாங்கன்னு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட அம்மா அப்பா எந்த டீம்ல இருக்காங்களோ அந்த டீமுக்கு போயிடுறாங்க. இந்த பையனும் பொண்ணு ஒரே ஃபேமிலி தான், அண்ணா தங்கச்சி. அதுல இந்த அண்ணங்கார அவனுக்கு பிடிச்ச டீமை செலக்ட் பண்ணிடுறான். ஆனா அவங்க அம்மா அப்பா எந்த டீம்ல இருக்காங்களோ அந்த டீம் இவன் செலக்ட் பண்ணல. ஆக்சுவலா இந்த பொண்ணை டெஸ்ட் பண்ணதுல இவ செலக்டே ஆகல. அப்படி செலக்ட் ஆகாம இருக்கவங்கள கொன்றுவாங்க. ஏன்னா அவங்க எந்த யூஸும் கிடையாது. அவங்க இருந்தாலும் வேஸ்ட் தான். தனியா கூட்டிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணி கொன்றுவாங்க. ஆனா இந்த பொண்ணு அதுல இருந்து தப்பிச்சிடுறா. ஏன்னா அந்த டெஸ்ட் எடுக்கிற லேடிக்கு இவளை பார்த்தா பாவமா இருக்கு. அதனால இவளை காப்பாத்தி விட்டுருவா. அதுக்கப்புறம் டீம் செலக்ட் பண்றதுல போய் இவளுக்கு பிடிச்ச டீமை செலக்ட் பண்ணிடுறா. ஆனா இவங்க 2 பேருமே அவங்க அம்மா அப்பா டீம் செலக்ட் பண்ணல. அப்படி செலக்ட் பண்ணலைன்னா இனிமே அவங்க கூட வீட்டுக்கு போக முடியாது. அவங்க டீம் கூட தான் இருக்கணும். இந்த பொண்ணு போய் சேர்ந்த டீம்ல ஃபர்ஸ்ட் நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவங்க நின்று இருக்க ஹைட்ல இருந்து அந்த குழி மாதிரி இருக்க இடத்துக்கு ஜம்ப் பண்ணணும். யாருமே முன்னாடி வரல. ஜிம்மி மட்டும் முன்னாடி வந்துடுறா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஜம்ப் பண்ணிடுறா. பார்த்தா அங்க நெட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அதுல போய் விழுந்துருவா. இந்த ட்ரைனர் ஜிம்மியை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறா. ஏன்னா அவ ரொம்ப தைரியமா இருப்பா. டேவிட் அப்படியே எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த டீம்ல இருக்க கொஞ்சம் பேர் மட்டும் தான் அன்னைக்கு புதுசா வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் டேவிட் தனியா ட்ரைனிங் கொடுப்பான். அதுக்கப்புறம் ஓப்பனா இருக்க ரூம்ல விட்டுருவாங்க. அங்க இருக்க பாத்ரூம்ஸ் எல்லாமே ஓப்பனா தான் இருக்கும். ட்ரைனிங் போக போக அடுத்த ஸ்டெப் போக ஆரம்பிக்குது. ஃபைட்லாம் ஆரம்பிக்கும். இதுல யாரெல்லாம் செலக்ட் ஆகலையோ அவங்களெல்லாம் அப்படியே ரோட்ல விட்டுருவாங்க. அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு ஜிம்மி ரொம்ப பிராக்டிஸ் எடுப்பா. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும், இந்த டீம்லயே இருக்கணும்னு நினைப்பா. இவ எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் இவளால மேலேயே வர முடியாது. லிஸ்ட்ல இவளோட பேர் கீழேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு தூங்காம ஃபுல்லா பிராக்டிஸ் எடுத்துட்டு இருப்பா. டேவிட்டும் வந்து ஹெல்ப் பண்ணுவான். 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டேஜ்